பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊருக்கு சென்ற பயணிகளால் சென்னை பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. போகி நாளான இன்று முதல் பள்ளி கல்லூரிகளுக்கும் அரசு அலுவலகத்திற்கும் தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொங்கல் பண்டிகையை சொந்த ஊரில் கொண்டாட மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடந்த சில நாட்களாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று மட்டும் 2080 பேருந்துகள் இயக்கப்பட்டன. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. திருச்சி, மதுரை உள்ளிட்ட ஊர்களுக்கு பேருந்து பற்றாக்குறையால் கூட்டத்தை சமாளிக்க மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டன. போக்குவரத்து துறை அமைச்சர் தங்கமணியும் நள்ளிரவு வரை பேருந்துகளின் இயக்கத்தை ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்து கிடைக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். இதே பெரம்பலூர் பஸ் எந்த ட்ராக்ல இருக்குன்னு தெரியல. எந்த சின்ன லோக்கல்ல உள்ள போற ஊருக்குலாம் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை கைட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. பஸ் உள்ள வருதுன்றாங்க, ஆனா வரும்போது கூட்டமா தான் வருது. அந்த பஸ் நாங்க இப்ப இருக்கிறது அன்ரிசர்வேஷன்ல தான் நின்றுட்டு இருக்கோம். ரிசர்வேஷன் தனியா இருக்கு. அன்ரிசர்வேஷனுக்கு 7, 8, 9 போட்டுருக்காங்க. அன்ரிசர்வேஷன் நிக்கிறோம். இந்த அன்ரிசர்வேஷன்ல எந்த ஊருக்கு போற பஸ் எதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உள்ள வருது பஸ், வெறும் எம்டி போர்டா வருது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களா சொல்றாங்க இது திருச்சி போகும், இங்க போகுன்றாங்க. ஆனா கரெக்டா போக முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட நான் 4 மணி நேரம் ஆச்சு. அண்டர்சன் சொல்லிட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்து பஸ் ஃபுல்லா ரஷ்ஷா தான் வருது. போர்டு வர மாட்டேங்குது. அங்க போயிட்டா அங்க போய் ஏரியா வந்து போர்டு இல்லாம பஸ் வருது. ஏரியா வந்து பஸ் போக மாட்டேங்குது. இங்க வாங்க, அவங்க யார் ஏரியா வந்து அங்க வந்து இங்க கொண்டு வராங்க. இங்க வந்து இங்கேயும் பஸ் கிடைக்கல சார். நாங்க எப்படி சார் ஊருக்கு போகுது?